ஆமா, எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து தொகுத்து வகுத்து தாருங்கள். ஆமா. உடனே நம்பியாண்டார் நம்பிகள் அங்கே வந்தார். எல்லா ஏடுகளையும் எடுத்து திருஞான சம்பந்தர் பாடிய தேவார திருமுறைகளை முதலாம், இரண்டாம், மூன்றாம் திருமுறையாக வகுத்தார். ஆமா ஆமா, முதல் 3 திருமுறைகளும் திருஞான சம்பந்தர் பாடிய. அடுத்ததாக 4ஆம், 5ஆம், 6ஆம் திருமுறைகள் திருநாவுக்கரசர் பாடிய தேவாரங்கள் இப்படியாக வகுத்தார். அதற்கு அடுத்ததாக 7ஆம் திருமுறை அது சுந்தரர் பாடிய தேவாரம். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர் திருவாசகம். ஆமா. 9ஆம் திருமுறை அதாவது காரைக்கால் அம்மையார் சேந்தனார் பாடிய எல்லாம் சேர்ந்த திருமுறை. அதாவது 10ஆம் திருமுறை திருமந்திரம். ஆமா. இப்படியாக திருமுறை வகுத்து கொண்டே இருந்தார். எல்லாவற்றையும் அழகாக வகுத்தார். நம்பியாண்டார் நம்பிகள் இந்த தேவார திருமுறைகளை எல்லாம் 12 திருமுறையாக வகுத்து கொடுத்தார். அதுதான் தேவார திருமுறை கிடைத்த வரலாறு. அந்த ராஜராஜ சோழன் இந்த தேவார திருமுறை எல்லாம் எடுத்து செப்பேட்டிலே பதிப்பித்தார். ஆமா. ஏனென்று கேட்டால் ஆமா, இந்த தேவார திருமுறைகள் சைவ மக்களுக்கு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷம். ஆகவே இவற்றை அழியவிடக்கூடாது என்று சொல்லி அந்த ராஜராஜ சோழன் எல்லாவற்றையும் செப்பேட்டிலே பதிப்பித்து அழகாக அங்கே சேகரித்து வைத்தார். இப்படியாக சைவ சமயத்தின் அரும்பெரும் பொக்கிஷமான தேவார திருமுறைகள் எல்லாம் அங்கே நம்பியாண்டார் நம்பிகளால் வகுக்கப்பட்டன. அந்த திருமுறை தந்த பெருமானார் தான் நம்பியாண்டார் நம்பிகள். ஆகவே இந்த சைவ சமயத்தில் உள்ள எல்லோரும் இந்த தேவார திருமுறைகளை கட்டாயம் பேண வேண்டும். அதாவது என்ன நீங்கள் சொல்லுது என்னது? அந்த ஐயா அண்டைக்கு ஒரு அந்தியேட்டி வீட்டை கூப்பிட்டு ஒரு பிள்ளைய தேவாரம் பாடம் கொண்டு சொன்ன அந்த பிள்ளை டக்கண்டு வந்து கண்ணை மூடிக்கொண்டு பெருமையிலேறி விளையாடு முகமொன்றே இது தேவாரமே. எல்லாரும் சிரிக்கணும். ஐயா பொறுப்புள்ள பொருள் நான் திருப்புகழ் பாடச்சல்ல தேவாரம் பாடச்சேன். இது என்ன? இது தேவாரம். இது என்ன மனங்கிழமை நான் என்ன பாடினேன். அந்த பிள்ளைக்கு தேவாரம் தெரியவில்லை. அப்படியா? தெரியாது. அப்படி வரக்கூடாது. அதாவது சைவ சமயத்தின் அரும்பெரும் பொக்கிஷம் தேவார திருமுறைகள். இந்த தேவாரத்தை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்றாக கற்பிக்க வேண்டும். அவர்கள் பண்ணோடு பாட வேண்டும், பிழையின்றி பாட வேண்டும். கருத்து பிழையில்லாமல் அந்த உணர்வுகள் ஒன்றாக வரக்கூடியதாக பண்ணோடு சொற்பிழையின்றி பொருட்பிழையின்றி பாட வேண்டும். அப்படி பாடினால்தான் அந்த பண்ணிசைக்கு மதிப்பு. அந்த கொடுமை பல செய்தனை நான் அறியேன். அடிக்கோணும் போல நடந்து மூண்டிய என்ன செய்ய இப்படித்தான் பாடுதுகள். இந்த புரஸ்படிய கல்வெட்டு அடிக்க கொடுத்த உடனே அவைக்கு கன வேலைகள் அது நிக்கிற வைக்கும் அதை பற்றி தெரியாது. அப்படி இப்படி வார தங்களுக்கு மனதுல வர்ற இல்லாத விளங்காத சொல்லுக்கோ தங்கள மனதுல என்ன சொல்லப்படுவதோ அதை போட்டு விடுறது. அப்படி வரக்கூடாது. அதாவது நாங்கள் சைவ சமயத்திலே அனுஷ்டிக்கின்றோம். ஆகவே அந்த தேவாரத்தை பண்ணோடு பிழையின்றி சொற்பிழையின்றி பொருட்பிழையின்றி பாட வேண்டும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஊதுவார் தம்மை நன்னறி குய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்றார். ஆமா. ஆகவே நாங்கள் இந்த தேவார திருமுறைகளை எங்களுடைய குழந்தைகளுக்கு நன்றாக படிப்பிக்க வேண்டும். ஆமா. ஒவ்வொரு நாளும் காலையிலே தொடங்கி அந்த சுவாமி படத்துக்கு முன்னாலே போய் நின்று ஒரு தேவாரமும் ஒரு புராணமும் பாட வேண்டும். அப்படி பாடி வந்தால்தான் அந்த திருமுறை அவர்களுக்கு பாடம் வரும். அவர்கள் நல்லபடியாக வளர்வார்கள். ஓ, நாங்கள் அப்படித்தான் வளர்ந்தினாங்க. ஆகவே இந்த சைவ திருமுறைகளை நாங்கள் பேண வேண்டும். ஆகவே இந்த சைவ திருமுறைகளெல்லாம் நாங்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். தேவார திருமுறைகளோடு நாங்கள் இந்த பஞ்சபுராணம், அதாவது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் இவற்றை அழகாக அப்படியே பாட வேண்டும்.
மங்கையர்க்கரசி வளவர் கொன் பாவை மங்கையர்க்கரசி வளவர் கொன் பாவை வரிவளை கைமட மானி வரிவளை கைமட மானி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பங்கைய செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவ பணி செய்து நாள் தோறும் பரவ பொங்கலூருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளே பொங்கலூருவன் அங்கையற் கண்ணி தன்னோடும் அமர்ந்த அங்கையற் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவையாவதும் இதுவே ஆலவையாவதும் இதுவே அடுத்ததாக திருவாசகம் முத்தினரி அறியாத மூச்சரோடு முயல்வேனை முத்தினரி அறியாத மூச்சரோடு முயல்வேனை பக்தினரி அறிவேத்து பக்தினரி அறிவேத்து பழவினைகள் பாரும் வண்ணம் பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருளீர்த்து சிவமாக்கி என்னையாண்ட சித்தமலம் அருளீர்த்து சிவமாக்கி என்னையாண்ட அத்தன கருளியவார் ஆர்வருவார் அச்சோரே அத்தன கருளியவார் ஆர்வருவார் அச்சோரே அடுத்ததாக திருவிசைப்பா கற்றவர் விளங்கும் கற்பகக்கனியை கரையில கருணை மாதடலை கற்றவர் விளங்கும் கற்பகக்கனியை கரையில கருணை மாதடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையை மற்றவர் மதிப்பவர் மனமணி விளக்கை மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றவர் பூரங்கள் செற்றவன் தேவனை செற்றவர் திருவிளை மிளலை பேசிருந்த திருவிளை மிளலை பேசிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் குளிரையன் கண்கள் குளிர்ந்தனவே அடுத்ததாக திருப்பல்லான் பாலைக்கு பாலகன் வேண்டியலேதிட பாலைக்கு பாலகன் வேண்டியலேதிட பாற்கடலிந்த வீரான் பாலைக்கு பாலகன் வேண்டியலேதிட பாற்கடலிந்த வீரான் மாலைக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மாலைக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் மன்னி
ஆலைக்கும் வந்தனர் வாழ்கின்றதில்லை ஆலைக்கும் வந்தனர் வாழ்கின்றதில்லை சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. அடுத்ததாக திருப்புராணம். உலகலாமுணர்ந்தே ஓதக்கரியவன் உலகலாமுணர்ந்தே ஓதக்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்திலம் படை வாழ்க்கை வணங்குவாம் மலர்திலம் படை வாழ்க்கை வணங்குவாம். ஆகவே தேவாரம், திருவாசகம், திருவிதைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் இத்தனையும் நாங்கள் அழகாக ஓத பழக வேண்டும். ஆமாம். ஆகவே நாங்கள் இந்த அருமையான திருமுறை தந்த பெருமகனார் வரலாற்றை இவ்வளவு நேரம் சொன்னோம். யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவிலடி ஸ்ரீதர் வில்லிசக்குழாய நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்தோம். இதிலே ஏதும் குற்றமுறை இருந்தால் அவற்றை எல்லாம் பொறுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் சிறப்பான வாழ்ந்து ஒவ்வொருமான அருள் பெற்று சிறக்க வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த தேவார திருமுறை எல்லோரும் ஓதி சிறப்படைய வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு பெய்க கூரை வீழாதுகள் வாழ்க நான்மறை அரங்களோங்க நற்றவம் வேள் மல்க மேன்மைகள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் தெய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வாழியவே பல்லாண்டு காலம் எங்கள் கதை கேட்டோர் வாழியவே 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 வாழியவே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே நம பார்வதி பதையே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.